நம்ம நருட்டோ சீரீஸ்ல இருக்க காட் லெவல் சாக்கரா ரிசர்வ் கொண்ட ஒரு 5 சினோபிஸை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம 5th பிளேஸ்ல தலைவன் மினாட்டோ நாமிகாசே தான் இருக்கான். தலைவன் மினாட்டோ கேசிஎம் மோடு போகாம காட் லெவல் சாக்கரா வச்சிருப்பான். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுன்னு பாத்தீங்கன்னா 2-3 ஹவர்ஸா நடந்த நம்ம குராமா பேட்டிலேயே எஃப்டிஜியை வச்சு ஸ்பாம் பண்ணிட்டு இருந்திருப்பான் நம்ம மினாட்டோ. 4th பிளேஸ்ல நாகட்டோ உசுமாக்கி தான் இருக்கான். நாகட்டோக்கு கொடுக்க வேண்டிய பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பெயினார்க்கு தான். லீஃப் வில்லேஜுக்குள்ள பூந்து லீஃப் வில்லேஜே அழிச்சு அதுக்கப்புறம் மொத்த லீஃப் வில்லேஜையுமே ரிவைவும் பண்ணி விட்டுருப்பான் நம்ம நாகட்டோ. இதுக்குள்ள நிறைய விஷயம் நடந்திருக்கும், அதெல்லாம் சொன்னா ரொம்ப பெருசா போயிரும் வீடியோ. 3rd பிளேஸ்ல ஆண்டவரான அஷிராமா செஞ்சு தான் இருக்காரு. நம்ம ஆண்டவர் 4th கிரேட் நிஞ்சா வரப்போ ரீஅனிமேட் ஆயிருப்பாரு. அப்ப பாத்தீங்கன்னா அவர் பிரைம்ல இருந்ததோட 70% தான் ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாரு. பட் அந்த 70%ல இருக்க பாடியை வச்சு நம்ம கேசிஎம் 2 நருட்டோவோட சாக்ரா லெவலுக்கு ஈக்குவலா இருந்திருப்பாரு. சோ இந்த அளவு மேசிவான சாக்ரா லெவல் கொண்ட ஒரு ஷினோபி தான் நம்ம ஆண்டவர். 2nd பிளேஸ்ல சீரிஸோட ப்ரோட்டாகனிஸ்டான நம்ம நருட்டோ உசுமாக்கி தான் இருக்கான். ஒரு நார்மலான ஷினோபியால பாத்தீங்கன்னா 2-3 ஷேடோ க்ளோன் தான் மேக்ஸிமம் கிரியேட் பண்ண முடியும். ஆனா அதுவே நம்ம நருட்டோ பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் ஷேடோ க்ளோன் ஜுட்சுவை போட்டு ஸ்பாம் பண்ணுவான். நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல மாதரா உச்சிஹா தான் இருக்காரு. நம்ம மாதரா டிவைன் லெவலை ரீச் பண்ணக்கு அப்புறம் அவனுக்கு காகுயா ஒட்சுசுகியோட அதிக சாக்ரா லெவல் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கும்.